எஸ் சொல்லுங்க. எஸ் சார். இன்னைக்கு வந்துட்டு அப்பா சித்தப்பா சித்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். ஓகேங்க. ஆல்ரெடி நம்ம வீட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கோம். எல்லாருமே ஸ்பைன், முட்டி வலி, அலர்ஜிக்காக வந்திருக்கோம். ஓகேங்க. ஜென்ரல் ஹெல்த் என்னோட கிட்ஸும் வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு வந்து சித்தப்பா சித்தி அப்பாவுக்கு வந்து ஒரு செஷன், ஃபர்ஸ்ட் செஷன். ஆமா சார், ரொம்ப ஹாப்பி. நிறைய பேருக்கு வந்து நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். பிகாஸ் எனக்கு வந்து 5 செஷன் முடிஞ்சிருக்கு. ஓகேங்க. எனக்கு வந்து இப்போ ஸ்பைன் வந்து ப்ராப்ளம் இல்லாம ஹெல்த்தியா இருக்கேன். ஓகே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மெடிசன் இல்லாம கியூர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால பாக்குறவங்க எல்லாருக்குமே என்னால யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் கன்வே பண்ணியிருக்கேன் சார். ஸோ இவங்களும் ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சது இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருக்கு. சரி. இதுக்கப்புறமும் அம்மா சொன்னாங்க அவங்க டாட்டர்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. கண்டிப்பா. அத பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்க. பாருங்க, நீங்க ஒரு 1 வீக் to 1 month செல் ஆச்சுன்னா நாங்களும் வரோம் ஓகேங்கம்மா. சரி. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. பார்க்கலாங்க. எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. அந்த மாதிரி எங்கிட்ட ரொம்ப நாளா ரெவன் பண்ணிருக்கோம். ஓகே. நான் ஏன் அதை ரிஃப்யூஸ் பண்ணேன்னா, சரிங்க. ஓகே. 20-25 வருஷமா எனக்கு வந்து ஒரு சரியில்லாத ஒரு வலிய ஓகேங்க. அது எப்படி மெடிசன் இல்லாம கியூர் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க கிட்ட நான் கேட்டேன். ஓகே சார். அது அவங்க அது சொல்யூஷன் கிடைக்கும் வாங்கன்னு சொன்னாங்க. சரி சார். நான் விரும்பல. ஓகே. சரி, ஒரு சான்ஸ் நீங்க எனக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஓகே. அதுதான் வந்திருக்கேன். ஓகே. ரியலி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். டாக்டர் வந்து ஓகே சார். மோர் தென் 50% பேசணும். புரியுது. அது நீங்க நல்லா பேசுறீங்க. ஓகே சார். இல்ல சார், உங்களுக்கு அந்த சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதை கோரிலேட் பண்ணிக்க முடியும். அதுதான். சோ கண்டிப்பா எனக்கு நல்லான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஏஜ்ல, இந்த மாதிரி இதுல. சரி சார். நான் கண்டிப்பா அவங்க அழைச்சிட்டு வரேன். இல்ல கண்டிப்பா. ஓகே. இல்ல நிறைய பேர் என்னன்னா பெயின்னா அது எக்ஸ்ரே கூட எடுக்காம ஓகே வலி வந்துருச்சு அப்படின்ட்டு விட்டுறாங்க. கொஞ்சம் பேர் எக்ஸ்ரே எடுத்தா ரொம்ப தேஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, பயந்துட்டு விட்டுறாங்க. ஆமா. பட் எக்ஸ்ரேல பார்த்தா பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் சேஞ்சஸ் வந்து அவ்வளவுக்கு தேய்மானம் இல்லை. ஸோ சிம்பிள் ஒரு மசில் டைட்னஸ் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கு. அதுதான். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுக்கலன்னு சொன்னா, ஓகே. நான் அப்போலோ பார்த்தேன், மியோட் பார்த்தேன், ஓகே. இன்னும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தேன். எல்லாமே நிறைய ரெஃபர் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன், அதுக்கப்புறம் நீ கேப், அதுக்கப்புறம் வந்து சின்னதா ஒரு சர்ஜரி, அதுக்கப்புறம் மேஜர் சர்ஜரி அப்படின்னு சொல்றப்ப இந்த ஏஜ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி சரி நாம செல்ஃபா இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா இருந்தப்ப அது பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சார், பாருங்க அந்த இது ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு செகண்ட் தேர்ட் செஷன் மேல பார்த்தா நீ பெயின் பெருசா இருக்காது எனக்கு. சரிங்க. மகிழ்ச்சி. ஓகே சார். எஸ் சார். தேங்க்யூ. அது அப்பாவுக்கு வந்து 75 இயர்ஸ், அவங்களுக்கு கழுத்து தேய்மானம்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னது. இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து 4 செஷன் முடிஞ்சிச்சு சார். ஸோ அவ்வளோ ஃப்ரீயா, நெக் பேண்ட்லாம் இல்லாம அவ்வளோ ஃப்ரீயா இருக்காங்க. ஸோ அதனால தான் அப்பாவுக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் சொன்னேன் 3 months தான் இப்போ மேக்ஸிமம், 3 to 5 months கண்டிப்பா உங்களுக்கு 3 to 4 செஷன்ஸ் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அம்மாவே தான் ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பா சரியாயிடும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.